ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் டிவிக்கு மோகன் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்கள் விழிப்புணர்வு வீடியோ. எல்லாம் எதிர்பார்த்துருந்தோம், அவ்வளோ எதிர்பார்த்து 2026 எலெக்ஷன் டேட் எப்போ அறிவிக்கான்னு. ஏப்ரல் 23 எலெக்ஷன் சொல்லிட்டாங்க, மே 4 ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதனால் பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. எல்லோரும் ஒரு 50,000க்கு மேலே கொண்டு போகும்போது சேஃப்டியாக கொண்டு போங்க. அதிகமாக வந்து கையில் பணம் வச்சுக்காதீங்க, அக்கௌண்ட்டில் போட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. ஓகேவா? அதே மாதிரி ஜுவல்ஸ் எடுக்கிறவங்க, இல்லை நகை திருப்புறவங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவினாசியில் ஒரு 14 லட்சம் கொண்டு போயிருக்காங்க. நகை திருப்புறன்னு சொல்லி போயிருக்காங்க. ஆனால் கரெக்டான ப்ரூஃப் கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பல்லடத்தில் அப்படி தான் ஒரு அம்மாவும் பிள்ளையும் கொண்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் செலவுக்காண்டி அமௌண்ட் கொண்டு போயிருக்காங்க. அதுவே வந்து 13 பண்ணிட்டாங்க. உரிய ஆவணம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதனால் உங்கள் மக்களுக்கு நான் இன்னும் சேஃப்டியாக சொல்கிறது என்னென்னா, பணத்தை வந்து ஜாக்கிரதையாக, ஏன்னா நம்ம பணம், அதனால் வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இது பண்ணிக்கிங்க. உரிய ஆவணம் இருந்தால் கொடுத்துருவாங்க கண்டிப்பாக. யாரும் அவங்க இது பண்ண மாட்டாங்க. போலீஸ்காரங்க உரிய ஆவணம் கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் மக்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. எனக்கு இன்னுமே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நான் எப்போ ஓட்டு போடுறேன்னு. 2024 என்ன மாற்றம் வாங்க போகுதுன்னு தெரியல. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இது இந்த ஏப்ரல் 23 வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன், பார்ப்போம். அதனால் மக்களே, நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ. ஓகேவா? சரி, ஓகே, பாய், see you tomorrow.